Hello friends, welcome back to Prabhu M YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஜாப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1300க்கும் மேற்பட்ட காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆய்வக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாரி கொடுத்துருக்குறாங்க. தேர்வு மையங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும், எதுவும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள 30 டிஸ்ட்ரிக்டில் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அனைவருமே பார்த்திங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாகத்தான் விண்ணப்பிக்கணும். இதற்கான முழு விவரங்கள் பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி நண்பர்களே, டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த இணையதளத்தை போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா நவோதயா வித்யாலயா சமிதியிலேருந்து இதற்கான ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். நவோதயா வித்யாலயா சமிதி இது பார்த்திங்கன்னா எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கல்வி அமைச்சகத்தின் கீழ் வரும். டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரேச்சர், பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறை. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது, ரைட்டுங்களா? நான் டீச்சிங் போஸ்டிங்க்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஆடிட் அசிஸ்டன்ட், லீகல் அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், ஸ்டெனோகிராஃபர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், கேட்ரிங் சூப்பர்வைசர், ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட் HQRO கேடர், ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட் JNV கேடர், எலக்ட்ரிஷியன் பிளம்பர், லேப் அட்டண்டன்ட், ஆய்வக உதவியாளர், மெஸ் ஹெல்பர் அண்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் தான், ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு மையங்கள் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருநெல்வேலி கொடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்வு மையங்கள் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருநெல்வேலி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போது ஏன் இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, இதற்கு முடி பார்த்திங்கன்னா கடைசி தேதியாக பார்த்திங்கன்னா 7/5/2024 வரை பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு தேதி நீட்டிப்பு செஞ்சுருந்தாங்க, ரைட்டுங்களா? அதுக்கான நோட்டீஸ் பார்த்திங்கன்னா 30/4/2024 பார்த்திங்கன்னா அந்த நோட்டீஸ் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா
7/5/2024 வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தேதி வந்து நீட்டிப்பு செஞ்சுருந்தாங்க. தற்பொழுது மேலும் விண்ணப்பிக்க வேண்டிய தேதி நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அதற்கான நோட்டீஸ் பார்த்திங்கன்னா 7/5/2024 இதற்கான நோட்டீஸ் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸில் பார்த்திங்கன்னா 14/5/2024 வரை பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தேதி வந்து நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. சில பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு இது பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 121 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இது பார்த்திங்கன்னா 5 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடிட் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 12 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. லீகல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் பார்த்திங்கன்னா 23 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்ரிங் சூப்பர்வைசர் 78 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 21 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் JNV கேடர் 360 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியன் கம் பிளம்பர் பார்த்தீங்கன்னா 128 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. லேப் அட்டண்டன்ட் பார்த்தீங்கன்னா 161 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐவக உதவியாளர் பார்த்திங்கன்னா குரூப் சி போஸ்ட் இது போஸ்ட் கோடு பார்த்திங்கன்னா 12. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளர் போஸ்டிங் பார்த்திங்கன்னா யூஆருக்கு 76 கடிதங்கள், இடபிள்யூஎஸ் பார்த்திங்கன்னா 16 கடிதங்கள், ஓபிசிக்கு 31 கடிதங்கள், எஸ்சிக்கு 28 கடிதங்கள், எஸ்டிக்கு 10 கடிதங்கள், டோட்டலாக பார்த்திங்கன்னா 161 காலிடங்கள். இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா OH2, VH1, HH2, அதர்ஸ் 2, EXM 16. மெஸ் ஹெல்ப்பர் குரூப் சி போஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 442 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 19 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு சேலரி பார்த்தீங்கன்னா 44,900 1,42,400 ரூபா அப் டு 35 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் நர்சிங், ரெகுலர் கோர்ஸ் இன் பிஎஸ்சி நர்சிங் ஆர் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் 2.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 ரூபா. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 23 முதல் 33 வயது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆடிட் அசிஸ்டன்ட் சேலரி 35,400 1,12,400 ரூபா. வயது பார்த்தீங்கன்னா 18 முதல் 30, பிகாம் வந்து முடிச்சிருக்கணும். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 ரூபா. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸிடிங் 32 இயர்ஸ். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லீகல் அசிஸ்டன்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 ரூபா. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 23 முதல் 35 வயதிற்குள் இருக்கணும். இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இல்லா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்டெனோகிராஃபர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 81,100 ரூபா. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 முதல் 27 வயது. ஸோ இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதற்கான ஸ்கில் டெஸ்ட் நாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு ஸோ இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 25,500 81,100 ரூபா. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 முதல் 30 வயதுக்குள்ள இருக்கணும். இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BCA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஆர் பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஐடி முடிச்சிருக்கணும். கேட்ரிங் சூப்பர்வைசர் இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 25,500 81,100 ரூபா. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 35 இயர்ஸ். இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் அல்லது ட்ரேட் ப்ரொஃபஷனசி சர்டிஃபிகேட் இன் கேட்ரிங் வித் மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் HQRO கேடர் சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 63,200. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 27 வயது. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்.
இதர கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பர் சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 63,200. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 40. இதற்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் வயர்மேன் ட்ரேடு முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 56,900. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 30. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வித் சர்டிஃபிகேட் டிப்ளமோ இன் லேப் டெக்னிக் அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் வந்து படிச்சிருக்கணும், ரைட்டுங்களா. ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்களாம் விண்ணப்பிக்க முடியாது. 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்தவங்க தான் விண்ணப்பிக்க முடியும், ரைட்டுங்களா. மிஸ் ஹெல்ப்பர் சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 56,900. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 30. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். மிஸ் அப்படின்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இறுதியாக பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 56,900. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 30. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. இன்னும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.